ஸோ எஸ் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக கிளாஸ் இந்த பாரிஸ் 2025 ப்ரிவியூ பார்த்துலாம். ஸோ மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன் பெட்டிங் ஆர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணி விட்ருவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ போய் வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம மாதிரி லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் குதிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட் அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம்ஸ் பண்ண வீடியோக்குள்ள ஃபஸ்ட் டேட் டைம்லாம் பார்த்தோம்னா ஸோ ஆகஸ்ட் 31 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிளாஸ் இந்த பாரிஸ் நடக்க போகுது. இப்போ வந்து இந்தியன் டைமிங் படி பார்த்தோம்னா ஸோ நைட்டு 11:30 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீமாக பார்க்கலாம்ன்றதை சொல்லியிருக்காங்க. நோவே நெட்ஃப்ளிக்ஸை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு எதுலையும் பார்க்க முடியாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நம்ம தான் சைஸாக ஒரு ஆப் வச்சு நடத்திட்டு இருக்கோம்ல, ஸோ அதை நீங்கள் பழைய வீடியோஸில் செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ கரண்ட்டாக ஆகஸ்ட் 31 நைட்டு 11:30 வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சலாம்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிஎல்ஏ ரிலேட்டட் பார்த்தோம்னா ஸோ பாரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. பாரிஸில் உள்ள பாரிஸ் லீ டிஃபெண்டி அரினால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரி வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரெசல் பலூசான்ற மாதிரி பேப்பரி இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரி பார்த்தீங்கன்னா நடக்குதுன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு டைமிங் படி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆகும்ன்றதை சொல்லியிருக்காங்க. இது அவங்க ஒரு டைமிங்கு. அண்ட் ஆல்சோ மேட்ச் கார்டு பார்த்தா வந்தோம்னா ஸோ மேட்சஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5 மேட்சஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 5ல் 2 டைட்டில் மேட்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்லணும். ரைட், அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸ் எல்லாத்தையும் பார்த்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரூசோ வர்சஸ் ஷேமஸ்க்கான மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ நடத்திட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ரால ஒரு லாங் டேர்ம் ஸ்டோரி லைனாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ரூசோ வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஷேமஸ் கூட ஒரு நல்ல ஸ்டோரி லைன் பண்ணுவாருன்ற மாதிரி பார்க்கும்போது இந்த ஸ்டோரி லைனில் பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரில. அண்ட் ஆல்சோ பெரிய லெவலில் ஹைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த மேட்சோட ஸ்டிபுலேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டானி ப்ரூக் மேட்ச்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓல்டு ஃபேஷன் டானி ப்ரூக் மேட்ச்ன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த கேப்ஷனை போட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே நிறையாவே வரும். ஏன்னா ஸ்மாக்டவுன்லேயே நிறைய மேட்சஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ நீங்கள் யூடியூப்பில் ரெஃபர் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா வரும். அந்த மேட்சஸ்லாம் பாருங்கள். சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்ச் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அயர்லாண்டு அந்த அவங்க யூஸ் பண்ணுற அந்த டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த திங்ஸை வச்சு அவங்க அசம்பிள் பண்ணியிருப்பாங்க. அதன் வைஸ் பார்க்கும்போது இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும். இந்த இடத்துல பெட்டிங் ஆர்ட்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த இடத்துல ரூசோ தான் பயங்கர ஃபேவரட்டியாக பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இந்த இடத்துல ஷேமஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் டாக்காக தான் இருக்காங்க. இந்த இடத்துல ரூசோ வின் பண்ணாங்கன்ற மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ என்னோட ப்ரெடிக்ஷனும் அதாக தான் இருக்க போகுது. ஏன்னா இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரூசோ வந்து பார்த்தீங்கன்னா ஏஇடபிள்யூலேருந்து வந்திருக்காரு. வந்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு மேசிவ் புஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்தே ஆகணும். இந்த இடத்துல ஷேமஸை புஷ் பண்ணி அவங்க ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இப்போ வரைக்கும் கரண்டாக ரூசோவுக்கு ஒரு புஷ்ஷை கொடுத்து அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஸ்டோரி லைனுக்கான லீடை எனக்கு தெரிஞ்சு கொடுக்கலாம்ன்றது தான் என்னோட ஒப்பீனியன். ரெண்டாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுடைய லோகன் பால் வர்சஸ் 17 டைம் வேர்ல்டு சாம்பியனான நம்மளுடைய ஜான் சீனா பார்த்த மேட்ச் தான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படலாம். ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவும் இருக்காங்க, லோகன் பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. லோகன் பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த இடத்துல இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணும்போது பல ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டில் இருந்தாங்க. அக்ரி பண்ணுறேன், நானும் அதில் ஒரு ஆள் தான். இந்த மேட்சை எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ பிராக் லெஸ்னர் கூட புக் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த மேட்சோட பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேவரிட்டி வந்து நம்மளுடைய ஜான் சீனா தான் இருக்காங்க. இந்த இடத்துல லோகன் பால் அண்டர் டாக்காக தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 87% மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் சீனா வந்து பிக் பண்ணியிருக்காங்க பெட்டிங் ஆர்ட்ஸில். இந்த இடத்துல ஸ்பெகுலேஷன்ஸும் அதை தான் சொல்கிறாங்க, ஜான் சீனா வின் பண்ணாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. பட் என்னோட சினாரியோ பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ரெண்டு திங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா முன் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் நான் மோஸ்ட்டாக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் இன்டர்ஃபரன்ஸ் பண்ணி நம்மளுடைய ஜான் சீனாவை தோக்க வைக்கலாம். இல்லை மீன்ஸ் ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி ஸோ இந்த இடத்துல லோகன் பாலை கூட ஜெயிக்க வைக்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே ஜான் சீனா வின் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய பிராக் லெஸ்னர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்பீரியன்ஸ் ஆகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 சினாரியோ சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த இடத்துல பிராக் லெஸ்னர் ஒரு ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் டபிள்யூ விட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் டபிள்யூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. என்னோட பிக் அதுதான். மூணாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய விமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ பெக்கி லிஞ்ச் அவங்களுடைய டைட்டில் நம்மளுடைய டபிள்யூ ஹால் ஆஃப் ஃபேமர் நிக்கி பெல்லா கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்சோட பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெக்கி லிஞ்சுக்கு ஃபேவராகவே வந்திருக்கு. நிக்கி பெல்லா அண்டர் டாக்காக தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சில சிமிலர் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாமே பெக்கி லிஞ்ச் ரீடைன் பண்ணுவாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யோசனையே கிடையாது. பெக்கி லிஞ்ச் தான் வின் பண்ணுவாங்கன்றதை நான் ஈஸியாகவே சொல்லிடுவேன். ஏன்னா அப்கமிங் ஒரு ரைசிங் ஸ்டாரான லைரா வெல்கிரியா கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண வச்சிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் பெக்கி லிஞ்சோட டைட்டில் ரைனும் நல்லா இருக்குது. அவங்க பண்ணுற அந்த ஹீல்டனும் சரி, அவங்களுக்கு கொடுக்குற ப்ரோமோலேருந்து எல்லாமே நல்லா இம்ப்ரெசிவாக பண்ணுறாங்க. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிக்கி பெல்லா கிட்ட டைட்டில் கொடுப்பாங்களான்றதே கொஸ்டின் மார்க் தான். இந்த இடத்துல பெக்கி லிஞ்ச் அவங்களோட பீக்குக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறனால இந்த நிலமையில நிக்கி பெல்லாட்ட கொடுப்பாங்களான்றது பெரிய கொஸ்டின் மார்க் தான். என்ன பொறுத்த வரைக்கும் பெக்கி லிஞ்ச் வித் ரீடைன் கீஸ். நாலாவது மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் பிரான்சன் ரீட்கான மேட்ச். நம்மளுடைய OTC 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெட்டிங் ஆர்ட்ஸ் எல்லாமே ரோமன் ரெயின்ஸுக்கு ஃபேவராகவே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 95% வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் தான் வின் பண்ணுவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சில சினாரியோஸ் வைஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் ரோமன் ரெயின்ஸ் ஜெயிப்பாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒருவேளை பிரான்சன்
ஜெயிப்பாரோன்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் எல்லாரும் சொல்கிறாங்கன்னு நீ அடிச்சுடுறியான்னு கேட்கும்போது இல்லை, எனக்கு பிரிங்கண்டா நான் பழைய வீடியோஸில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறீங்களான்றது தெரியல. அந்த அப்டேட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தா அந்த கிளாஸ் இந்த பாரிஸில் ஒரு இன்ஜுரி கொடுத்து அவரை சென்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஆக்சுவலி ஸ்ட்ரைக்காக எனக்கு இந்த நியூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒருவேளை இருக்குமோன்ற மாதிரி தான். ஏன்னா அப்கமிங் ரோமன் ரெயின்ஸ் செப்டம்பர் ஃபுல்லாக வரமாட்டார். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக இருக்குன்னு இல்லை, அதுக்கு இதுக்கு சிமிலராக இருக்கும்போது ஒருவேளை இருக்குமோன்ற மாதிரி தான் தோணுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தோக்க வச்சுட்டு ஸோ அவரை பிரான்சன் ரீட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பயங்கரமாக அட்டாக் பண்ணி ஸோ ரோமன் ரெயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரிக்கு அனுப்புகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேபி WWE பிளான் பண்ணலாம். ரெண்டுமே நடக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரோமன் ரெயின்ஸும் வின் பண்ணலாம், பிரான்சன் ரீடும் வின் பண்ணலாம். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ்னு வரும்போது இந்த பேப்பரியோட பிக் ஸ்டேஜ்ன்ற போது இந்த இடத்துல பிரான்சன் ரீடை ரோமன் ரெயின்ஸை தோக்க வைப்பாங்களான்றது பெரிய கொஸ்டின் மார்க் தான். இந்த இடத்துல இந்த மேட்ச் மட்டும் தான் எனக்கு ஸ்பெகுலேட் பண்ணால் பயங்கர டஃப்பாக இருந்துச்சு. மற்றபடி இந்த 4 மேட்சஸ் வந்து பார்த்தா ஈஸியாகவே புக் பண்ணிட்டேன். ஐ திங்க் மேபி ரோமன் ஆர் பிரான்சன் ரீட். இருந்தாலும் ஓலட்டாடா ஒரு விஷயத்தை சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ எஸ், பிரான்சன் ரீட் வின் பண்ணுவாருன்றதை. ஸோ ஃபைனலி மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்து ஸோ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் உள்ள 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பல்காஸ் பயங்கரமாகவே இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய டைட்டில் நம்மளுடைய LA சிஎம் பங்க் ஜே ஊசோ கூட ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணாரு. இந்த மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் பவராக இருக்காங்க. பட் இருந்தாலும் பெட்டிங் ஆட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேவரட்டியாக செத் ராலின்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த இடத்துல 97% ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஸ்பெகுலேஷன்ஸும் அதை தான் சொல்லியிருக்காங்க. என்னோட ஒப்பீனியனும் அதுதான். ஏன்னா இப்போ நீங்கள் செத் ராலின்ஸோட டைட்டில் ரெயின் நல்லாவே போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மல்டி மேன் மேட்சாக புக் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு. ஸோ செத் ராலின்ஸை ரீட்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி புக் பண்ணிட்டானுங்கன்ற ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கன்க்ளூட் ஆச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் ஈஸியாகவே ஒரு டைட்டில் வின் பண்ணிடுறாரு. பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் இவங்களோட இன்டர்ஃபெரன்ஸ் இருக்குமான்றதை எனக்கு தெரியல. ப்ராபபிளி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன இருந்தாலும் செத் ராலின்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிடுவார். அண்ட் ஆல்சோ சிஎம் பங்குக்கும் ஜே ஊசோக்கும் ஒரு சில கிளாஷ் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மூட்டிக்கிட்டு இருக்கு. இதனால் இதை யூஸ் பண்ண செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னோட பிக் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் வில் ரீட்டைன் ஹிஸ் டைட்டில். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இந்த பாரிஸோட என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. அப்கமிங் வீடியோஸ்லாம் போட ட்ரை பண்ணுறேன். நீங்களும் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். ஈவினிங் ஒரு அப்டேட் வீடியோ வருங்க, மறக்காம மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டே சேஃப். வாட்டா.